Hi friends, my life with Tamil channel வந்து நாங்க கற்பம் பேசுறேன். இன்னைக்கு பாதுஷா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாதுஷா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் மைதா மாவு, 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் ஆப்ப சோடா மாவு, இதே கப்ல 1 கப் சர்க்கரை, பொரிச்சு எடுக்க எண்ணெய், 1/4 கப் நெய், உருக்கி வச்சிருக்க 2 ஏலக்காய். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்துல மைதா மாவு போட்டுக்கலாம். உப்பு, ஆப்ப சோடா மாவு போட்டு கலந்து விட்டுக்கோங்க நல்லா. இப்போ நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சா வரணும். இதிலே தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசையணும். இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சிக்கணும். ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. பிரித்தா இந்த மாதிரி வரணும். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் நம்ம 1 கப் சர்க்கரை எடுத்து இல்லையா, அது போட்டுக்கலாம். இதுக்கு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சர்க்கரை நனையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சர்க்கரை கரையணும். சர்க்கரை கரைஞ்சி ஒரு 5-6 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. இப்போ பாகுபதம் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இல்லை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயணும். இப்போ மாவு 1 ஹவர் ஆயிடுச்சு. நம்ம பாதுஷா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து உருண்டை பண்ணிக்கலாம். லைட்டாக உருண்டை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு ஒரு தட்டில் வச்சுக்கலாம். ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது, மீடியமாக காயணும். இப்போ திருப்பி விடலாம் எல்லாத்தையும். இந்த மாதிரி ஒன்று சவுக்கை எடுக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் வேகும். சவந்துடுச்சு. எடுத்துடலாம். இதை எடுத்து ஜீராவில் போட்டுக்கலாம். ஜீராவில் ஒரு 10 நிமிஷம் ஊறணும். திருப்பி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஜீராலேருந்து எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சுவையான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.